तमिलनाडु के लिए एक डेवलप भारत का नेतृत्व करने का समय है, लेकिन डीएमके तमिलनाडु को पुरानी सोच में, पुरानी पॉलिटिक्स में फंसाकर रखना चाहती है। पूरी डीएमके एक फैमिली की कंपनी बनकर रह गई है। डीएमके की फैमिली पॉलिटिक्स की वजह से तमिलनाडु के यूथ को आगे बढ़ने का मौका नहीं मिल रहा है। डीएमके से चुनाव लड़ने और डीएमके में आगे बढ़ने के लिए 3 मेन क्राइटेरिया है, 3 मेन क्राइटेरिया है। फर्स्ट, फैमिली पॉलिटिक्स, सेकंड, करप्शन, थर्ड, एंटी तमिल कल्चर। நண்பர்களே, வளர்ந்த இந்தியாவை வழிநடத்தும் தமிழகம் வழிநடத்தக்கூடிய ஒரு நேரம் இது. ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பழைய சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, பழைய அரசியலை செய்து இதிலே நம் அத்தனை பேரும் இதிலே சிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற திமுகவும் திமுக குடும்ப சொத்தாக நிறுவனமாக அது மாறிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுடைய குடும்ப அரசியல் காரணமாக தமிழக இளைஞர்கள் முன்னேற முடியாமல் இங்கே வாய்ப்பே இல்லை, முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இருந்து நீங்கள் தேர்தலை போட்டி போடணும்னு சொன்னா அதுல 3 விஷயம் திமுகவில் முக்கியமா வச்சிருக்காங்க. ஒன்னு, நீங்க மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்க அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கணும். ரெண்டாவது, ஊழல் பண்ணணும். ஊழல் தான் மிகப்பெரிய அளவுகோல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ரெண்டாவது. மூன்றாவது, தமிழை கலாச்சாரத்தை எதிர்க்க வேண்டும். இது மூன்றையும் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. करप्शन पर तो डीएमके ने पहला कॉपीराइट करवाया हुआ है। पूरी फैमिली मिलकर तमिलनाडु को लूटने का काम कर रही है। अभी खुलासा हुआ है कि सैंड स्मगलर्स ने 2 इयर्स में तमिलनाडु का 4600 करोड़ रुपीस का लॉस किया है। आप कल्पना करिए, पूरे तमिलनाडु में लूट का कितना बड़ा खेल चल रहा है। हम केंद्र सरकार से तमिलनाडु के लिए, विकास के लिए हजारों करोड़ रुपए भेजते हैं। ये पैसा भी डीएमके के करप्शन की भेंट चढ़ जाता है। ஊழலுக்கு முதல் உரிமை, காப்பீட்டு உரிமை யார் வச்சிருக்காங்கன்னா திமுக தான். அந்த ஊழலை செய்வதற்கு ஒட்டுமொத்த அத்தாரிட்டி அந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தமிழகத்தை கொள்ளையடிக்கிறத எந்த வேலையும் செய்யறதில்ல, வெறும் கொள்ளையடிக்கிறத மட்டுமே தமிழ்நாட்டில் திமுக குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 வருஷத்துல மணல் கொள்ளைக்காரர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 4200 கோடி ரூபாய்க்கு இழப்பை ஏற்படுகிற வகையில மணல் இங்கே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்த்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் எந்த அளவிற்கு இந்த கொள்ளையடிக்கின்ற விளையாட்டு சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை நாம கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அதே போல தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மத்திய அரசாங்கத்தை நாம் இங்க அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை திமுக தன்னுடைய ஊழலுக்காக பயன்படுத்திக் கொண்டு முழுவதுமாக ஊழல் செய்து அதை கழிவறம் செய்து கொண்டிருக்கின்றது.